अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்தாச்சாரியர் என்று போற்றப்படுகின்ற வேதாந்த தேசிகன் அவர் அருளிச் செய்த ஸ்தோத்திரங்கள் பல. அதிலேயும் பற்பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான்களை குறித்து அவர் பல பல ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்துள்ளார். அதிலே முக்கியமான ஸ்தோத்திரம் என்று நாம் சிலவற்றை சொல்ல வேண்டுமானால் அதிலே ஒன்றுதான் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவநாயகன் என்கிற எம்பெருமானை துதித்து அவரோட அருளி செய்த 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் தேவநாயக பஞ்சாஷத் என்றே வழங்க பெறுகிறது. அதிலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பலவாறு வர்ணித்து வருகின்றவர். பல பல ஸ்லோகங்களாலே எம்பெருமானுடைய அவயவங்களையெல்லாம் வர்ணிக்கிறார். ஓரோரு அவயவத்திற்கும் ஒரு ஸ்லோகம் என்கிற கணக்கிலே 16வது ஸ்லோகம் தொடங்கி அவயவங்கள் வரிசையாக அவருடைய கிரீட்டம் தொடங்கி வர்ணித்து கொண்டு வருகிறார். அதிலே 40வது ஸ்லோகம். இந்த 40வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் அந்த எம்பெருமானுடைய கணைக்கால்கள் திருக்கணைக்கால்கள் அது வர்ணிக்கப்படுகிறது. கணைக்கால்களினால் எப்படி அழகாக இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கணைக்கால்கள் எம்பெருமானுக்கே சகாயம் பண்ணின என்று சொல்லுகிறார். எதற்கெல்லாம் சகாயம் பண்ணின என்னால் ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்டுகிறார். தூத்யே துகூலஹரணே விரஜசுந்தரீணாம் दैत्यानुधावन विधावपिलब्धसाह्यं कन्दर्पकाहलनिशङ्ककलाशिकाभं जङ्गायुगं जयति தேவபதே त्वदीयं. எம்பெருமானுக்கு அந்த கணைக்கால்கள் எப்பொழுதெல்லாம் சகாயம் செய்தன என்று பார்த்தால் தூத்யே எம்பெருமான் தூதெழுந்தருளினான் அல்லவா பாண்டவர்களுக்காக. அப்பொழுது பாண்டவர்களுக்காக நடந்தான் தூது நடந்து என்று சொல்லப்பட்டுக்கிறது அல்லவா. நடக்க வேணுமன்னால் அதற்கு கணைக்கால்கள் அவசியம் சரியாக இருக்க வேணும் அல்லவா. அதனால் தூத்யே சா லப்தசாஹ்யம் அவனுக்கு தூது சென்ற பொழுது அந்த கணைக்கால்கள் சகாயம் செய்தன என்று ஒரு விஷயம் சொன்னார். அதற்கு முன்னாலே நடந்த ஒரு நிகழ்ச்சி துகூலஹரணே விரஜசுந்தரீணாம். விரஜசுந்தரி என்னால் ஆயர்மனைகளிலே இருக்கக்கூடிய பெண்கள், ஆய்ப்பெண்கள். அந்த ஆய்ப்பெண்களுடைய வஸ்திராபகரணம் செய்தான் என்று அது ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா. அவர்களுக்கும் தன்னுடைய அழகையெல்லாம் காட்ட வேணும், அவர்களோடு சற்று புஷாவ வேணும் என்று நினைத்து அவர்கள் நீராடச் சென்ற பொழுது அவர்களுடைய வஸ்திரங்களையெல்லாம் அபகரித்தான் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்பொழுதும் கூட ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவி அந்த மரத்திலே அவன் அமர்ந்திருந்தான் என்றெல்லாம் ஆண்டாள் கூட அற்புதமாக இதை ஒரு பதிகமாகவே பாடியிருக்கிறாள். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியம் செல்வன் எழுந்தான் என்று அங்கு வந்து தன்னுடைய துகில்களையெல்லாம் கை கொண்டான் என்று கோபிமார் பாவனையிலே ஆண்டாள் 10 பாசுரங்களை பாடியிருக்கிறாள். அதனால் ஒரு அந்த மரங்களிலே தாவி அவன் விளையாடுகின்ற பொழுது
அவனுக்கு இந்த கணைக்கால்கள் தானே உபயோகப்பட்டது. துகூலகரணே விரஜசுந்தரீணாம், அது இரண்டாவதாக சொன்னார். அப்புறம் மூன்றாவதாக இன்னொன்னும் சொல்லுகிறார். தைத்தியானுதாவன விதாவபி, தைத்திய அனுதாவன விதவ், அசுரர்களையெல்லாம் துரத்தி கொண்டு சென்றான் அல்லவா, அவன் செய்குந்தாவரின் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று அடியவர்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட அசுரர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று அவர்களை அழிப்பதற்காக துரத்தி கொண்டு செல்லுகிறான். அப்படி செல்லுகிற பொழுதும் அவனுக்கு அந்த கணைக்கால்கள் உபயோகப்பட்டன என்று இப்படி தூத்தியே துகூலஹரணே தைத்திய அனுதாவன விதவ் லப்தசாஹ்யம், இது துணை புரிந்தது அந்த கணைக்கால்கள் என்று அந்த கணைக்கால்களுடைய பெருமையை சொன்னார். இந்த கணைக்கால்கள் எப்படி இருக்கின்றன அழகு, அதை உத்தரார்த்தத்திலே தெரிவிக்கிறார். அது எப்படி இருக்கிறது? கந்தர்ப்ப காகள நிஷங்க கலாசிகாபம், அது எப்படி இருக்கிறது? கந்தர்ப்ப காகள, மன்மதனுடைய காகளம் என்கிற வாத்தியம் போலே இருக்கிறதுன்றார். அதாவது காகளம் என்ன, அது சாதாரணமாக காலம் தமிழில் சொல்கிற பொழுது காலங்கள் வலம்புரி என்று நம்மாழ்வார் கூட அந்த காலத்தை சொல்லுகிறார். எக்காலம் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். திருக்கோயில்களிலே இன்றைக்கும் பல திருக்கோயில்களிலே அதை உபயோகப்படுத்துகிறார்கள். அது காலம் என்கிறது ஒரு பெரிய வாத்தியம். அது சம்ஸ்கிருதத்திலே காகளம், அதுதான் தமிழிலே காலமாகிவிட்டது. அதற்கு மேலே கந்தர்ப்ப காகளம், நிஷங்கம், நிஷங்கம் என்னால் அவனுடைய அம்பரா தூணி, அதாவது அவன் கரும்பு வில்லை வைத்திருக்கிறான், புஷ்ப பானங்களை வைத்திருக்கிறான் என்றாலும் அந்த பானங்களை எல்லாம் வைப்பதற்காக தோளிலே ஒரு நீண்டதாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு பாத்திரம் போல இருப்பதை வைத்திருப்பார்கள். அதற்கு அம்பரா தூணி என்று பெயர். அதை சொல்லுகிறார். கந்தர்ப்பகாகள நிஷங்க. அப்புறம் இன்னொன்று கலாசிகாபம், அவன் காளஞ்சி என்று ஒரு பாத்திரம் போல ஒன்றை வைத்திருக்கிறானான் கையிலே. அது காளாஞ்சி என்று சொல்லுவார்கள். அதனால் காளாஞ்சி என்னால் நான் ஓடு போல இருக்கும் என்று சொல்லலாம். அது திருக்கோயில்களிலே கூட தீர்த்தம் சாதிக்கிற பொழுது சின்னதாக இருக்கும், அது காளாஞ்சி என்று சொல்லுவார்கள். வட்டிலோடு கூடவே இருக்கும். அது திருவரங்கம் பெரிய கோவிலில் சின்னதாக, அதற்கும் காளாஞ்சின்னு பேர். அதுபோல் மன்மதனிடத்திலேயும் உண்டு போலும். அதனால் கலாசிகாபம், காளாஞ்சி இவைகளைப் போலே இருக்கின்றன அந்த திருக்கணைக்கால்கள். அதாவது மன்மதனுடைய அவனுடைய காகளம் போலே, அவனுடைய அம்பராத்துணி போலே, அவனுடைய காளாஞ்சி போலே இருக்கக்கூடியதாக இந்த அழகாக இருக்கிறது. காளாஞ்சி என்னால் மிகவும் சிறியதாய் ஒரு வட்டமான ஒரு பாத்திரம் போல சின்னதாக இருக்கும். அது கணைக்கால்கள் என்கிறது அப்படி தானே இருக்கும். அதனால் அந்த காளாஞ்சியோடு ஒப்பிடுகிறார் என்று நாம் கொள்ளலாம். அதாவது திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சென்றோமானால் வட்டிலே நமக்கு தீர்த்தம் எடுத்து சாதிப்பார்கள். சாதிக்கிற பொழுது மற்ற கோவில்களும் உத்திரணி போலே ஒன்று வைத்து கொண்டிருப்பார்கள். உத்திரணி என்னால் ஒரு சிறிய கரண்டி போல இருக்கும் அது. ஆனால் இந்த காளாஞ்சி என்பதற்கு அதுக்கு பிடி கிடையாது, சின்னதாக வட்டல் போலேயே இருக்கும். அதுவும் அதுபோலத்தான் எம்பெருமானுடைய திருக்கணைக்கால்கள் இருக்கின்றன என்று அருளி செய்கிறார்கள் போலும். ஜங்காயுகம் ஜெயதி தேவபதே துவதீயம், துவதீயம் தேவ ஜங்காயுகம், உன்னுடைய தேவநாயகனே உன்னுடைய ஜங்கா என்னால் கணைக்கால்கள், ஜங்காயுகம் அது துவதீயம், அது எப்படி இருக்கிறது? ஜெயதி நன்றாக விளங்குகின்றன, இப்படி அழகாக விளங்குகின்றன என்று அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கணைக்கால்கள், அந்த கணைக்கால்களோடு சேர்ந்த முழங்கால்கள் வரைக்கும் சேர்த்தே அனுபவித்தார் என்றே கொள்ளலாம். ஏனென்றால் இந்த இடத்துல அம்பரா துணி போலே காகளம் போலே என்று சொன்னால் வெறும் கணைக்கால்கள் மட்டும் இல்லை, கணைக்கால்களும் சேர்ந்த அந்த முழந்தாள் வரைக்கும் கீழ் ஸ்லோகத்திலே அவனுடைய முழங்கால் முட்டியை பற்றி சொன்னார். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கால்கள், அது அங்கிருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய, அது பார்க்கறதுக்கு மன்மதனுடைய அம்பரா துணி போலே இருக்கிறது, மன்மதனுடைய காகளம் போலே இருக்கிறது. இன்னும் விசேஷமாக பார்த்தால் அது ஒரு காளஞ்சி போலே இருக்கிறது. கணைக்கால்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால் அது காளஞ்சி போலே இருக்கிறது என்று, இப்படி காளாஞ்சி போலே இருக்கிறது என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக 41வது ஸ்லோகம். இந்த 41வது ஸ்லோகத்தில் திருவடியினுடைய பெருமையை சொல்லுகிறார். திருவடி எத்தனை பேருக்கு நன்மையை விளைத்தது எம்பெருமான். அடுத்தபடியாக திருமுடி தொடங்கி வரிசையாக மேலே இருந்து அந்த அவயவங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறார். முழங்கால்கள், அதற்கு பிறகு கணைக்கால்கள், கணைக்கால்களுக்கு அடுத்தபடியாக திருவடி. அது திருவடிக்கு என்ன பெருமை என்னால் சொல்லுகிறார் பாருங்கள்.
பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமாரபாவம் சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமஹீப்யாம் சாமானிய தெய்வதமுஷந்தி பதம் துவதீயம். அந்த கணைக்கால்கள் தான் கல்லாயிருந்த அகலிகையை பெண்ணாக ஆக்கியது. அதை சொல்லுகிறார் முதல் பாதத்தாலே. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். தபோதனர் என்னால் கௌதமர், அவருடைய பத்தினி அகல்யை என்று இருந்தாள். ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு குறை ஏற்பட்டது. அந்த குறை காரணமாக அவருக்கு கோபம் வந்தது. சபித்து விட்டார். நீ கல்லாய் போவாயாக என்று சபித்து விட்டார். உடனே அவள், நான் ஏதோ தெரியாமல் செய்த பிழை, என்னை மன்னித்துவிட வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்து கொண்டாள். சரி, அதுக்கு சாபத்திற்கு அவரே விமோச்சனமும் சொல்லுகிறார். எப்பொழுது அந்த சாபத்திலிருந்து நீ விடுபடுவாய் என்னால், என்றைக்கு ராமபிரான் இந்த பக்கமாக வந்து தன்னுடைய திருவிடிகளை உன் மீது, அந்த கல்லாய் இருக்கிற உன் மீது வைக்கிறானோ அன்றைக்குத்தான் உனக்கு உன்னுடைய சாபம் நீங்கி மறுபடியும் நீ உன்னுடைய உருவத்தை அடைவாய் என்று அவர் சொல்லிவிட்டிருந்தார். அதன்படியே ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளுகிற பொழுது அந்த கல்லாய் கிடந்த அகலிகையின் மீது தன்னுடைய திருவடிகளை வைத்தான். உடனே அவள் பெண்ணாய் மாறினாள் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதை அப்படியே இங்கே எடுத்து காட்டுகிறார். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். தபோதனர் கௌதமர், அவருடைய தர்மதாரம் என்னால் தர்மபத்தினி. அவள் யார் என்னால் அவள்தான் அகல்யை. அவளுடைய என்ன ஆச்சு, அவள் பாஷாண நிர்மித, அவள் பாஷாணமாக இருந்தாள், ஒரு கல்லாக ஆகிவிட்டாள். அவளை என்ன ஆச்சு, அந்த கல்லிலிருந்து அவளுக்கு உருவத்தை கொடுக்கும்படியாக இந்த திருவடி தான் செய்தது என்று முதல்ல அந்த திருவடி செய்த ஒரு காரியத்தை சொன்னார். அது ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சி. அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்லுகிறார். பஸ்மன்யுபாஹித நரேந்திரகுமாரபாவம். அபிமன்யுனுடைய பிள்ளை பரீட்சித்து அவனை பிழைப்பித்ததும் திருவடிகளாலே தான் என்று அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அதாவது பாரத யுத்தமெல்லாம் முடிந்து விட்டது. பாண்டவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் போய்விட்டார்கள். பாண்டவர்கள் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த பாண்டவர்களிலே ஒருத்தர் அர்ஜுனனுடைய பிள்ளையான அபிமன்யு. அந்த அபிமன்யுவும் வதம் செய்து விட்டார்கள். அபிமன்யுனுடைய பத்தினி உத்தரை என்கிறவள், அவள் அந்த சமயத்தில் கர்ப்பவதியாக இருந்தாள். அதனால் பாண்டவர்களுடைய வம்சத்திற்கே இப்போ அந்த கர்ப்பம் ஒன்றுதான் வம்சத்தை காப்பாற்றப் போகிறது என்று இருக்கிற பொழுது அஸ்வத்தாமா என்பவன் என்ன செய்தான், அபாண்டவாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை பிரயோகித்து அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை தாக்கும்படி செய்து விட்டான். அது கர்ப்பத்திலே பட்டு அந்த குழந்தையை அது சாம்பலாக்கி விட்டது என்றே சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். பஸ்மன்யுபாஹிதா, அது சாம்பலாகி போய்விட்டது என்றார். நரேந்திர குமாரபாவம். நரேந்திரன் என்னால் அந்த இடத்துல இவனை சொல்லுகிறது, அர்ஜுனனை சொல்லுகிறது. அவனுடைய குமாரன் என்னால் நரேந்திரன் என்கிறது இந்த இடத்துல அபிமன்யுவை சொல்லுகிறது. அவனுடைய குமாரன் என்னால் அதை பரீட்சித்து அது கீழே வரும் கரிக்கட்டையாக அந்த குழந்தை பிறந்தது. அதாவது அந்த குழந்தை உயிரில்லாமல் பிறந்தது. உடனே எல்லாரும் போய் கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இந்த வம்சத்திற்கே ஒரே கொழுந்து இவன் தானே, இப்படி ஆகிவிட்டதே, நீதான் எப்படியாவது ரட்சித்துவிட வேணும் என்று கண்ணபிரானை பிரார்த்தித்து கொள்ளுகிறார்கள். உடனே கண்ணபிரான் என்ன பண்ணினான், அந்த கீழே பிண்டமாக விழுந்திருந்த அத்தை தன்னுடைய திருவடிகளாலே இப்படி வருடினான். அது சொன்னான், சில வார்த்தைகளை சொன்னான். எதிமே பிரம்மச்சரியம் சியாத் சத்தியம் செய் மயி திஷ்டதி தேன ஜீவலத்து பாலகா. என்னிடத்தில் பிரம்மச்சரியம் இருப்பது உண்மையானால், நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம்தான் என்பது உண்மையானால் இந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய திருவடிகளாலே தடவினான். உடனே அந்த குழந்தை பிழைத்து எழுந்தது. அந்த குழந்தைக்குத்தான் பரீட்சித் என்று பெயர். அவன் பிற்பாடு ராஜ்யத்தை ஆளுகிறான். அவனுடைய சரித்திரம் பாகவத புராணம் பூரா அவனுக்குத்தான் தெரிவிக்கப்பட்டது. இதெல்லாம் பின்னால் நடந்த சரித்திரங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார், எப்படி கல்லாயிருந்த பெண்ணை அகலிகையை, கல்லாயிருந்த அகலிகையை மறுபடியும் பெண்ணாக மாற்றியதோ திருவடி, அதே போல பஸ்மன்யுபாஹித நரேந்திரகுமாரபாவம், சாம்பலாய் போன அந்த அபிமன்யுனுடைய பிள்ளையையும் கூட மறுபடியும் பிழைப்பித்தது அந்த திருவடி. என்ன அந்த திருவடிக்கு அவ்வளவு பெருமையை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த திருவடிக்கு இன்னும் என்ன பெருமை, சம்வாகிதம் திரிதசநாத ரமாமஹீப்யாம், வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்று சொல்லப்பட்டபடி பெரிய பிராட்டியார் முதலானவர்களெல்லாம் அந்த திருவடிகளை வருடுகிறார்களாம், திருவடிகளை பிடித்து விடுகிறார்கள்.
அப்படிப்பட்ட திருவடி என்று சொன்னார். அந்த திருவடி அது எப்படி இருக்கிறது? சாமானிய தெய்வதமுஷந்தி பதம் துவதீயம். எல்லாருக்கும் சாமானியமாக பொதுவாக அத்தனை பேருக்கும் அந்த திருவடி தான் தெய்வமாக விளங்குகிறது. ஆழ்வார் என்ன சொன்னார்? பொது நின்ற பொன்னங்கழலே தொழுமின் என்று சொன்னார். பொது நின்ற பொன்னங்கழல் என்று சொன்னார் அல்லவா? அது அப்படியே இங்கே இவர் வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். சாமானிய தெய்வ தமுஷந்தி, சாமானியமாக எல்லாருக்கும் அது தெய்வமாக அந்த உன்னுடைய திருவடிகள் விளங்குகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி அந்த திருவடியை வர்ணித்தார். இன்னும் தொடர்ந்து அவர் அவயவங்களை வர்ணிக்கிறார், நாமும் அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.